இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, அன்னை மரியாள் இரு கரம் கூப்பி உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு இத்திருத்தலத்திற்கு வரவேற்கின்றாள். உங்களுடைய குறைகளையும் உங்களுடைய கவலைகளையும் அவள் ஏற்று தன்னுடைய மகனிடம் உங்களுக்காக பரிந்து பேசுகிறாள். அந்த தாய் மரியாள் உங்களோடு எப்பொழுதும் இருந்து உங்கள் அனைவரையும் தன்னுடைய முக்காட்டின் கீழ் வைத்து அரவணைத்து கொண்டு உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறாள். இந்த நம்பிக்கையோடு இந்த பலியிலே நாம் ஒப்பு கொடுத்து நம்முடைய இயக்கங்களையும் கவலைகளையும் கண்ணீரையும் நம்முடைய தேவைகளையும் நம்முடைய குடும்பத்தையும் நம் மக்களையும் அன்னை மரியாள் வழியாக ஆண்டவரிடம் நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த நிலையில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் எவ்வாறு தாழ்ச்சியோடு தன்னுடைய வாழ்வில் இருந்தாள் என்பதை சிந்திக்க இந்த நாள் முழுவதும் நமக்கு இந்த திருத்தல பேராலயம் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறது. ஒரு ஓவிய போட்டி ஒன்று நடைபெற்று கொண்டிருந்தது. வகுப்பு ஆசிரியர் தன்னுடைய வகுப்பு மாணவர்களிடம் அந்த ஓவிய போட்டியை நடத்தி கொண்டிருந்தார். அப்பொழுது எல்லா மாணவ செல்வங்களும் குழந்தைகளும் ஒவ்வொரு ஓவியங்களை தீவிரமாக வரைந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு ஆசிரியர் ஒரு மாணவரிடம் குழந்தையிடம் கேட்டார், நீ என்ன வரைந்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். அப்பொழுது அந்த குழந்தை சொன்னது, நான் கடவுளை வரைந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னது. அப்பொழுது அந்த ஆசிரியர் அந்த குழந்தையிடம் கேட்டார், ஓ, கடவுளை நீ பார்த்திருக்கிறாயா? கடவுள் எப்படி இருக்கிறார் என்று உனக்கு தெரியுமா? கடவுளை வரைந்து விட முடியுமா என்று கேட்டார். அப்பொழுது அந்த குழந்தை சொன்னது, கொஞ்சம் பொறுங்க, கடவுள் இன்னும் கொஞ்ச நேரத்தை தெரிஞ்சிருவார் அப்படின்னு சொன்னிச்சான். பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளை மனிதன் பார்க்க முடியாது, அறிந்து கொள்ள முடியாது, கடவுளை தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்பது வயது வந்தவர்களுடைய மனநிலையில் நாம் காணப்படுகின்ற எண்ணம். ஆனால் ஒரு குழந்தையினுடைய உள்ளத்திலே கடவுள் நிச்சயமாக தெரிந்து, என்னால் கடவுளை பார்க்க முடியும், என்னால் கடவுளை காட்ட முடியும், என்னால் கடவுளை வரைந்துவிட முடியும் என்று எண்ணுவது குழந்தையினுடைய உள்ளம், குழந்தையினுடைய எண்ணம். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், கடவுள் வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்தெடுத்து கொண்டார் என்று பார்க்கிறோம். உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார் என்று பார்க்கிறோம். மரியாள் தன்னையே முழுமையாக தாழ்த்தி கொண்டாள். இந்த உலகம் வெறுத்ததை, உலகம் கண்டுகொள்ளாத ஒன்றை கடவுள் தேர்ந்தெடுத்தார். கடவுள் மனித குலத்தின் மங்காத மகிமை என்று சொன்னால் அது முழுமை. கடவுள் மரியன்னை ஒரு அழகின் முழுமை, அருளின் நிறைவு, மனித குலத்தின் மாசுபடாத மங்காத மகிமை என்று சொன்னால் அது மரியாளுக்கு முழுமையாக பொருந்தும். புனித பெனவெந்தூர் மரியாளை பற்றி சொல்லுவார், கடவுள் தான் நினைத்திருந்தால் இந்த உலகத்தை விட, இந்த மண்ணகத்தை விட மேலான மண்ணகத்தை படைத்திருக்க முடியும், இந்த விண்ணகத்தை விட மேலான விண்ணகத்தை படைத்திருக்க முடியும். ஆனால் கடவுள் இந்த தாய் மரியாளை விட வேறொரு சிறந்த பெண்ணை படைத்திருக்க முடியாது என்று சொல்வார். அப்படி கடவுள் மரியாள் சாதாரண ஒரு பெண்ணாக இருந்த மரியாள் தன்னையே முழுமையாக தாழ்த்தி கொண்டதால் கடவுளுக்கு முழுமையாக அப்படியே அர்ப்பணமாக்கி, இது எங்கனமாகும் என்ற கேள்வியோடு சிந்தித்து, நான் ஆண்டவருடைய அடிமை, அவர் சொல்லுபடியே அப்படியே நடக்கட்டும் என்று சொன்னதால் மரியாள் இன்று உலகத்திற்கே தாயாக இருக்கிறாள். பிரியமான சகோதர சகோதரிகளே, எவன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் தாழ்த்துகின்றானோ, தாழ்ச்சியோடு வாழ்கிறானோ, அவன் வாழ்க்கையில் எல்லா நலன்களையும் உயர்ச்சியையும் உயர்வையும் நிச்சயமாக பெற்றுக்கொள்ளுவான். 1985 ஆண்டு அப்பொழுது புனித அன்னை தெரசாள் இந்த ஆலயத்திற்கு, திருத்தலத்திற்கு வந்து சென்ற நேரம்.
அப்பொழுது நான் இந்த ஆலயத்திலே பலிபீட பணியாளராக சுற்றி சுற்றி வந்தேன். அந்த ஆலயத்திலே அப்பொழுது அன்னை தெரசால் வந்த பொழுது முன்னாள் ஆயர் சுந்தரம் ஆண்டகை அவர்கள் திருப்பலி நிறைவேற்றினார்கள். திருப்பலி நிறைவேற்றிய பிறகு அன்னை தெரசால், ஆயர், குருக்கள், பலிபீட பணியாளனாக இருந்த நான் எல்லோரும் சாக்ரிஸ்டியில் வந்து நின்று கொண்டிருந்தோம். அன்னை தெரசால் அவர்கள் என்னை அப்படியே அரவணைத்து இடுப்போடு வைத்து கொண்டார். அவருடைய கரங்களை நான் முத்தம் செய்தேன். அப்பொழுது ஆயர் அவர்கள் அன்னை தெரசாலை பார்த்து கேட்டார், அன்னையே உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அப்பொழுது அன்னை தெரசால் என்ன சொன்னார் தெரியுமா? கடவுள் எங்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறார், கடவுள் எங்களை பாதுகாக்கிறார், நாங்கள் மரியாளை போலவே கடவுளை முழுமையாக நம்புகிறோம், கடவுளுக்கு முழுமையாக அர்ப்பணித்து விட்டோம் என்று சொன்னார். இதுதான் தாழ்ச்சியின் உச்சக்கட்டம். தாழ்ச்சியின் உச்சக்கட்டம் இதுதான். எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதன் தன்னையே தாழ்த்தி கொள்கிறானோ அவன் உயர்ந்து நிற்கிறான், சமூகத்திலும் உயர்ந்து நிற்கிறான், குடும்பத்திலும் உயர்ந்து நிற்கிறான். கணவன் மனைவியிடையே பாருங்கள், ஒருவரை யாரெல்லாம் விட்டு கொடுக்கிறார்களோ அவர்கள் கெட்டு போனதே இல்லை. குடும்ப வாழ்விலும் இப்படித்தான் நாம் பார்க்கிறோம். பிள்ளைகள் ஒருவர் எந்த பிள்ளைகள் விட்டு கொடுத்து வாழ்கிறதோ, எந்த பிள்ளைகள் ஒரு பிள்ளை மற்றொரு பிள்ளையை விட்டு கொடுத்து அன்பு செய்து வாழ்கிறதோ அந்த பிள்ளைதான் எப்பொழுதுமே உயர்ந்திருக்கும். அதுதான் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்னை தெரசாளுடைய வாழ்க்கையிலும் இதுதான் நடந்தது. அன்னை மரியாள் நமக்கெல்லாம் ஒரு மாபெரும் முன்மாதிரியாக இருக்கிறாள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் அவரை வெறுத்தது. இந்த உலகம் அவரை வெறுத்தாலும் அன்னை மரியாள் தன்னுடைய மகனை விட்டு கொடுக்காமல் தன்னுடைய மகனை அவள் வாழ வைத்தாள். எனவேதான் இந்த உலகத்திற்கு அன்னை மரியாள் நமக்கு மாபெரும் மீட்பரை கொடுத்தார். கடவுள் நாம் அனைவரும் யாரும் இந்த உலகத்தில் பிறக்கின்ற யாரும் தன்னுடைய தாயை தானே தேர்ந்து கொள்ளவில்லை. ஆனால் கடவுள் தன்னுடைய தாயை தானே தேர்ந்தெடுத்து கொண்டார் என்றால் அது மரியாள் தானே. இந்த உலகத்திலே எந்த மனிதரும் தன்னுடைய தாயை தானே தேர்ந்தெடுப்பதில்லை. ஆனால் கடவுள் தன்னுடைய தாயை தானே தேர்ந்தெடுத்து கொண்டார் என்றால் அந்த தாய் எவ்வளவு மேன்மையானவனாக இருந்திருப்பாள், எவ்வளவு தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக கடவுளுக்கு அர்ப்பணித்திருப்பாள், கடவுளுடைய திட்டத்தை முழுவதுமாக எப்படி உணர்ந்திருப்பாள், கடவுளுடைய வார்த்தையை பிசுறாமல் கடவுளுடைய வார்த்தையை அப்படியே முழுவதுமாக கடைபிடித்து வாழ்ந்திருப்பாள். எப்படி உன்னதமான ஒரு மாபெரும் பெண்மணியாக இருந்திருப்பாள் என்பதை நம்மால் சிந்தித்து பார்க்க முடிகிறதா? ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி. எதற்கு? கடவுளுடைய வார்த்தையை முழுமையாக அப்படியே கேட்டு நடந்து சிந்தித்து தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக கடவுளுக்கு அர்ப்பணித்ததால் இன்று உலகத்திற்கே தாயாக இருக்கிறாள், கடவுளுக்கே தாயாக இருக்கிறாள், நமக்கும் தாயாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தாயை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இதோ உன் தாய் என்று சொல்லி நமக்கும் தாயாக விட்டு சென்றிருக்கிறார். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட உன்னதமான தாயை தேடி நீங்கள் அனைவரும் வந்திருக்கிறீர்கள். அந்த தாய் நம்மை விட்டு விடுவாளா? நம்மை கைவிட்டு விடுவாளா? அந்த தாய் தேடி வந்ததெல்லாம் ஏழைகள், எளியவர்கள், பாதிக்கப்பட்டோர் அல்லவா? அந்த தாய் யார் யாருக்கெல்லாம் காட்சி கொடுத்தாள்? ஏழைகள், எளியவர்கள், தேவையில் உள்ளவர்களுக்கு தானே அந்த தாய் காட்சி கொடுத்தாள். அந்த தாய் மண்ணிலே இறங்கி வந்தாள். நாமும் இன்று அந்த தாயினுடைய பிள்ளைகளாக அம்மா அம்மா என்று தேடி வந்திருக்கிறோமே, அந்த தாய் நம்மை கைவிட்டு விடுவாளா? ஒரு குழந்தை, பால் குடிக்கின்ற குழந்தை, தன்னுடைய குழந்தையை தாய் மறந்து போகலாம், ஆனால் கடவுள் மறந்து போவாரா? அப்படிப்பட்ட கடவுளை நாம் தெய்வமாக வைத்திருக்கின்ற நேரத்தில், அப்படிப்பட்ட தெய்வத்திற்கு தாயாக மரியாள் இருக்கின்ற நேரத்தில் அந்த தாய் நம்மையெல்லாம் கைவிட்டு விடுவாளா? கைவிடவே மாட்டாள். நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே நாம் நம்முடைய குடும்பத்தையும் நம்மையும் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம் தாய் மரியாள் வழியாக நம் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.